கொம்பு வச்ச சிங்கடா இது ஜல்லிக்கட்டு காலடா கொம்பு வச்ச சிங்கடா இது கொம்பு வச்ச சிங்கடா கொம்பு வச்ச சிங்கடா இது மஞ்சு வரட்டு காலடா. ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு பவர்ட் பை சென்னை ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப். இணைந்து வழங்குவோர் கனிவான கவனிப்பு, வேலம்மாள் மருத்துவமனை, மதுரை. தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம், தங்கமயில். ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனங்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு குறித்த நேரடி காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தடுப்பூசி போடும் பணி நாடு முழுவதும் இன்று தொடக்கம். காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் 166 இடங்களில் 5.5 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு. மதுரையில் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களிடம் படிவத்தில் கையெழுத்து. தடுப்பூசி சோதனையில்தான் உள்ளது என அறிவேன் என்று உறுதியளிப்பது கட்டாயம். அலங்காநல்லூரில் களை கட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். விதிகளை மீறி காளைகளை வாடிவாசலுக்கு கொண்டு வந்தவர்களால் தள்ளுமுள்ளு. காவலர்கள் தாக்கியதில் காளை உரிமையாளர் ஒருவர் மயக்கம். தமிழகத்தில் இன்று காணும் பொங்கல் விழா கொண்டாட்டம். கொரோனா கட்டுப்பாடுகளால் சுற்றுலா தலங்களில் கூட தடை. முழு கொள்ளளவான 69 அடியை எட்டிய வைகை அணை. 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. பயனாளர்களின் தகவல்களை வணிக நோக்கில் பயன்படுத்தும் விவகாரம். முடிவை ஒத்திவைத்தது வாட்ஸ்அப் நிறுவனம். பிரிஸ்பேன் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் 369 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன ஆஸ்திரேலியா. நிதானமாக ரன் சேர்த்து வரும் இந்திய அணி. புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்க காளையர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஒரு சில சலசலப்பிற்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் அது குறித்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காவல்துறை ஆர்எம்ஏ ராஜேஷ் மேடப்பா மாட்டுக்காரு 5000 ரூபாய் கொடுக்குறாருப்பா. மருந்து சைக்கிள் கொடுக்குறாருப்பாங்க. ஒரு சைக்கிள் மாடு சுற்றுன திரைப்படர் மாட்டை பிடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு நாற்காலி திரைப்பட காசு ஒருத்தபடி விட்டு அப்படியே விட்டு மாடு பிடிபடவில்லை. பாப்பா மாட்டுக்காரு பிரைஸ் வாங்கிட்டு போப்பா. 5000 வாங்கிட்டு போப்பா. நல்ல மாடுப்பா. மாட்டுக்காருக்கு பாராட்டுக்கள். மாட்டுக்கு பிரைஸ் வாங்கிட்டு போப்பா. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ஜிஆர் கார்த்திக் வெற்றி மாடப்பா. தமிழ்நாடு இளைஞர் அணி ஜிஆர் கார்த்திக் மாடப்பா. தொழில்நுட்பத்துறையின் சார்பாக ஒரு தங்க காசு. மாட்டை பிடித்த சோழவந்தான் வழக்கறிஞர் எஸ்.என். சத்யபிரகாஷ் வழங்கும் அண்டா. வசந்தன் கோ வழங்கும் கிஃப்ட் பேக். கிரியாஸ் வழங்கும் கிஃப்ட் பேக். சக்தி இயற்கை உரம் வழங்கும் கிஃப்ட் பேக். ஒருத்தபடி சூப்பர். ஒருத்தபடி சூப்பர். ஒருத்தபடி சூப்பர் சூப்பர். சூப்பரா வரப்பா. சுரேஸ்வரன் 2000 ரூபாய் பாருப்பா. ஒருத்தபடி சூப்பரா மாடுடா.
காலையோ களமா ஆகா சூப்பரா சூப்பர் உள்ள வெளியேத்து கையோ மாடு வெளியேத்து சூப்பர் மாடு தொட்டுப்பாரு தொட்டுப்பாரு ஆகா மாடு பிடிபடவில்லை பாட்டுக்கார் ஜிஆர் கார்த்திகனே பிரைஸ் வாங்கிட்டு போங்க மாட்டின் உரிமையாளரை பாராட்டி குமார் மெஸ் வழங்கும் அழகிய பித்தளை குத்து விளக்கு பரிசாக வழங்கப்படுகிறது மாட்டின் உரிமையாளருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் டோக்கன் நம்பர் ஜிஆர் ஒருத்தர் கயிறோட விடாது கயிறோட விடாத பிரைஸ் இல்ல விட்டு கயிறோட விடாத பிரைஸ் அண்ணே அட்ரஸ் சொல்லிட்டு போனே அண்ணே அட்ரஸ் சொல்லிட்டு போ இந்த மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிக்க மாட்டுக்கார வாங்கிக்க எம்பி ஆம்புலன்ஸ் வழங்க மாட்டா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ராமையா அவர்கள் மாடப்பா திருநெல்வேலி வரும் தங்க காசு எம்பி ஆம்புலன்ஸ் வழங்க மாட்டா சக்தி இயற்கை வழங்கும் கிஃப்ட் பேக் ஆக்ஸோ பனியன் வழங்கும் டி ஷர்ட் யூனிபிக் பிஸ்கட் வழங்கும் கிஃப்ட் பேக் மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா அப்பா பிரைஸ் பூராமே மாட்டுக்காரங்க தான் போவே பிடிக்காரு சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்க போல இருக்கு மாட்டை பிடி அப்புறம் ஏன் டோக்கன் வாங்கிட்டு உள்ள வர மாட்டை பிடி களமா காளையா மாட்டை பிடிப்பா யூனிபிக் பிஸ்கட் வழங்கும் 500 மாட்டுக்கு பிஸ்கட் வழங்கியிருக்காப்பா அடுத்து சார்பாக கிருஷ்ணகிரி தேனி மாவட்டம் ரவீந்திரநாத் எம்பி அவர்கள் நம்ம பேர்ல மாடு கட்டுறாங்கப்பா தொழிற்சொல் வரும் தங்க காசப்பா வேலம்மாள் மருத்துவமனை வழங்கும் அண்டா சக்தி இயற்கை வழங்கும் கிஃப்ட் பேக் யூனிபிக் பிஸ்கட் வழங்கும் உள்ளே மாடு ஒருத்தம்படி சூப்பர் சூப்பர் மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா ஜல்லிக்கட்டில் வழங்கும் வயிறு கட்டில் இருளாய் அம்மன் எஸ் ஏ சங்கிலி கோனார் மாடப்பா அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வழங்கும் ஒரு தங்க காசு ஹோட்டல் எம்எம்ஆர் கார்டன் வழங்கும் அண்டா யூனிபிக் பிஸ்கட் வழங்கும் பிஸ்கட் கிரியாஸ் வழங்கும் கிஃப்ட் பேக் வசந்தன் கோ வழங்கும் கிஃப்ட் பேக் உள்ளே மாடு பயங்கர விளையாண்டுட்டு இருக்கப்பா மாடியில குத்துது மாட்டை தனிமை மாட்டை வெளியே விளையாட உள்ள விளையாண்டு பிரயோஜனம் இல்ல மாட்டை வெளியேற்றுப்பா மாட்டை வெளியேற்றா சூப்பர் சூப்பர் ஒருத்தம்படி தலை விட்டு போக விடு வா மாடு பிடிபடவில்லை வாப்பா மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலம் கௌசிக் வரும ராமநாத தேவர் மாடப்பா மாட்டை பிடித்தா எம்பி ஆம்புலன்ஸ் வழங்கும் அண்டா டக்கர் மசாலா வழங்கும் மசாலா பொருட்கள் வசந்தன் கோ வழங்கும் கிஃப்ட் பேக் ஐஎடிக் பிஸ்கட் வழங்கும் கிஃப்ட் பேக் திருநெல்வேலி வழங்கும் ஒரு தங்க காசு தம்பி மாட்டு நிறைய மாடு கலட்டுன ஒரு மாடு மட்டும் இல்ல வெளியேத்து மாட்டை வெளியேத்து வா வாடிய பழகுப்பா வா வெளியேத்து வா வெளியேத்து ஆக சூப்பர் பொறிக்கிறா மாடு வெளியேட்டு ஆக ஒருத்தம்படி இத்தனை பேர் பிடிக்காத ஒருத்தம்படி நல்ல மாடு ஒருத்தம்படி இத்தனை பேர் பிடிச்சுன்னா செய்யப்பட விடு மாடு பிடிபடவில்லை விட்டு மாடு பிடிபடவில்லை ஒதுங்க விடு நல்ல மாடு சூப்பரா இருக்கு ஒருத்தம்படி மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போ பாப்பா மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போ மாடு பிடிபடவில்லை உரிமையாளருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் வாங்கிட்டு பாப்பா பிரைஸ் வாங்கிட்டு பாப்பா சிவகாசி வீராஜர் ஒருத்தம்படி இத்தனை பேர் பிடிக்கிற மாட்டே இத்தனை பேர் பிடிக்கிற மாட்டை விடு மாட்டை விட்டு பிடிக்க மாட்டை விடு இத்தனை பேர் பிடிக்க விட்டுறா மாட்டை ஒரு இத்தனை மாடு பிடிபடவில்லை விடு இத்தனை பேர் பிடிக்க விட்டுரு மாடு ஒருத்தம்படி வாடினதுபடி விளையாண்ட நடு வந்தபடி ஒருத்தம்படி அப்பதான் பிரைஸ் சொல்ல முடியும் அப்பதான் நீ வீரன் ஒத்துக்க முடியும்பா மாட்டுக்கார வாங்கிட்டு போ குன்னத்தூர் ஊர்காவலன் தினேஷ் மாடப்பா மாட்டை பிடித்தா பிரதேச வழங்கும் தங்க காசு மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா அபிநயா பல்கலைக்கு வழங்கும் அண்டா வசந்தன் கோ வழங்கும் கிஃப்ட் பேக் நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் சேரு மதுரை மாவட்டம் இளவனூர் பொன்னூர் கோனார் மாடப்பா மதுரை மாவட்டம் இளவனூர் கோனார் மாடப்பா யூனிபிக் பிஸ்கட் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கப்பா திருநெல்வேலி வரும் தங்க காசு ரெண்டு பேர் பிடிச்சா இல்லப்பா பொங்கல் வாழ்த்துதான் மாடு பிடிபடவில்லை விழாக்களின் சார்பாக பொங்கல் வாழ்த்து மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போ மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போ மாட்டை ஒருத்தம்படி திருச்சி மாவட்டம் கோவிந்தன் மாடு மரவப்பட்டி கேஜி பாண்டி மாட்டு பண்ணை மாடப்பா மாட்டை பிடித்தா கீழவாசல் வருண் ஜோதி வழங்கும் வழங்கும் அண்டா டக்கர் மசாலா வழங்கும் மசாலா பொருட்கள் மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா
கொட்டக்குடி பொன்ராஜ்குமார் மாடப்பா பாப்பா பாப்பா பிரணவ் சொல்லி தங்க காசு வாங்கிட்டு போப்பா போத்தீஸ் வழங்கும் பட்டுப்புடவை ஹரிதா ஹோண்டா வழங்கும் டிராவல் பேக் வசந்த் தன்கோ வழங்கும் கிஃப்ட் பேக் வி வெல்கம் கேஜி பாண்டியன் பால் பண்ணி மரவப்பட்டி மாடப்பா மாட்டை பிடிச்சா மருதை சைக்கிள் குழு வழங்கும் சைக்கிள் பா அந்தப்பர் வழங்கும் அண்டா போத்தீஸ் வழங்கும் பட்டுப்புடவை கிரியாஸ் வழங்கும் கிஃப்ட் பேக் பிரணவ் சோழி வழங்கும் தங்க காசு மாடு விளையாண்டா கேஜி பாண்டிய வழங்க 1000 ரூபாய் இருக்கு ஒருத்தம்பிடி ஏய் இத்தனை பேர் தடவை ஒருத்தன் பிடிச்சுக்கோ ஆகா மாடு பிடிபடவில்லை தம்பி ஒருத்தம்பிடி பூராம் பிரேசு மாட்டுக்காருக்கே போகுது நமக்கு வேடிக்கை பார்க்க வந்திருக்க போல இருக்கு வீரன் நிறுவிங்கப்பா காரை வாங்கிட்டு போக வேணாம அப்ப 2 காரை மாட்டுக்காருக்கே போயிரு பாத்துக்க கொட்டக்குடி பொன்ராஜ்குமார் மாடப்பா பிரணவச்சோழி வழங்கும் தங்க காசு மாட்டை பிடித்து அபிநயா பள்ளிக்கு வழங்கும் அண்டா வசந்தன்கோ வழங்கும் கிஃப்ட் பேக் ஒருத்தமிடி பாப்பா பிடிக்காரு பிரைஸ் வாங்கிட்டு பாப்பா பிடிக்காரு பிரைஸ் வாங்கிட்டு பாப்பா மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவி சம்பவக்குளம் நாச்சிமுத்து தோட்டா மாடப்பா பிரணவச்சோழி சார்பாக ஒரு தங்க காசு ஸ்ரீ சாஸ்தா அப்பளம் வழங்கும் கிஃப்ட் பேக் போத்தீஸ் வழங்கும் பட்டுப்புடவை அலங்காநல்லூர் மாடு தோட்டா மாடு போட்ட தோட்டம் துப்பாக்கி தோட்டா பறந்த மாதிரி பறந்து போலப்பா பிரைஸ் வாங்கிட்டு போப்பா அலங்காநல்லூர் பி பிரசாத் வழங்கும் போத்தீஸ் வழங்கும் பட்டுப்புடவை அப்ப அனில் மாடப்பா திருவாரூர் இடையப்பட்டி மயில் வாங்கின மாடு அனில் மாடப்பா மாடு வந்தா மருதை திரைப்பட குழு சார்பாக சைக்கிள் பிரணவச்சோழி தங்க காசு விளையாண்ட திரைப்பட கார்த்திக் சார்பாக 2000 ரூபாய் பிரைஸ்ப்பா நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் சார் ஹரிதா ஹோண்டா வழங்கும் டிராவல் பேக் ஒருத்தபடி ஆஸ்தா அப்பளம் வழங்கும் கிஃப்ட் பேக் எப்படி பிரைஸ் வாங்கிட்டு போப்பா மதுரை மாவட்டம் சகுனி கார்த்திக் மந்திரி மாடப்பா பிரணவச்சோழி சார்பா ஒரு தங்க காசு அபிநயா பல்கலைக்கழக வழங்கும் அண்டா போத்தீஸ் வழங்கும் பட்டுப்புடவை வசந்த் தன்கோ வழங்கும் கிஃப்ட் பேக் 109 சாஸ்தா அப்பளம் வழங்கும் கிஃப்ட் பேக் தேர்தல் களத்தில் தோல்வியடைந்த மக்கள் நல கூட்டணி 2016 கருணாநிதி ஜெயலலிதாவின் கடைசி தேர்தல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு. ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு பவர்ட் பை சென்னை ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் இணைந்து வழங்குவோர் கனிவான கவனிப்பு வேலம்மாள் மருத்துவமனை மதுரை. தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில். RGS காமதேனு மாட்டு தீவனங்கள். மாட்டை பிடித்த பிரணவ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க காசு கோவை பெரியநாயக்கம்பாளையம் கண்ணன் ஹோமியோபதி கிளினிக் வழங்கும் வெள்ளி செயின் மாடு சுத்துன மதுரை 99 சோட ஒரு சைக்கிள் பா தொட்டா குத்தும் போடு பார்க்கப்பட்டிருக்காரு தொடு குத்துதான் இல்லையான்னு பார்த்துடுவோம் கீழவாசல் வழங்கும் பட்டு புடவை ஆஹா தொடு ஒருத்தன் பிடிச்சு பிரைஸ் வாங்கடா சைக்கிள் 2 பக்கம் பிரிச்சு தர முடியாது மாடு பிடி வெட்டது பாப்பா எங்க ஊர்ல நீ தொட்டாலும் குத்துனாலும் பிடிப்பான் போய் மாட தொட்ட அண்ணா யாருக்கு அடிபட்டிருக்கா ஏ மாடு வெளியே வருது ஒரு நிமிஷம் சிக்கந்தர் சாவடி குண்டுமலை மாடப்பா குண்டுமலை சூரி மாடப்பா மாட்டை பிடிச்ச சோழவந்தான் வழக்கறிஞர் எஸ் என் சத்யபிரகாஷ் வழங்க மாட்டோம் கொம்ப பிடிக்க மாடு பிடிபடவில்லை ஒருத்தன் பிடிச்சாரு நிறைய பேர் பிடிச்ச காரை 2 பிடிக்க முடியாதா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தலைவர் நிலா வயசு கேவி சுரேஷ் மாடப்பா 99 சோடு வழங்கும் ஒரு சைக்கிள் அபிநயா பல்கலைக்கழக வழங்க மாட்டோம் சுசி ஹூண்டாய் கார் கம்பெனி வழங்கும் கிஃப்ட் பேக் திருப்பூர் அக்ஸோ பணியில் வழங்கும் மாடு பிடிபடவில்லை வாப்பா மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா மதுரை மாவட்டம் ரெங்கராஜபுரம் சூறாவளி சுரேஷ் மாடப்பா
மாட்டை பிடித்தால் பிறகு ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க காசு. மனித திரைப்பட குழு சைக்கிள். நண்டு மார்க்கெட் வழங்கும் மண்டா மாடு பாப்பா மாட்டுக்காரர் வழங்கும் டிஷர்ட். மாட்டுக்காரர் போட்டு கொடுப்பா. மாட்டுக்காருக்கு அலங்காநல்லூர் தொம்பு சுந்தர் மாடப்பா. தொம்பு சுந்தர் அசோக் பயலி மாடப்பா. மாட்டை பிடித்தா விவி நேசல் வழங்கும் ஈசி சேர். அஞ்சப்பர் வழங்கும் அண்டா. போத்தீஸ் வழங்கும் பட்டு புடவை. மனித படக்குழு வழங்கும் சைக்கிள். ஒருத்தபடி மாடு பிடிபட்டது. வா தம்பி சண்டை போடக்கூடாது. மாட்டை பிடிக்கிறதுக்குதான் கொண்டு வர. 109 விடுறா வெளியே வா. மாடு பிடிபட்டது. பிடிக்க பாப்பா பிடிக்காத பிரைஸ் வாங்கிட்டு போ. 109 வாங்கிட்டு போ. மாடு பிடிக்காது. சிக்கன் சாவடி SS பாண்டி மாடு. சிக்கன் சாவடி SS பாண்டி மாடு. மாட்டை பிடித்த வசந்தன் கோ வழங்கும் கிஃப்ட் பேக். போத்தீஸ் வழங்கும் பட்டு புடவை. ஒருத்தபடி ரோஸ் ஃபேன்சி ஸ்டோர் தேனி வழங்கும் குக்கர். எடுத்துப்போ. மஞ்சமலை வேலுத்தேவர் வழங்கும் மாட்டை பிடிச்சா பிறந்தல் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க காசு. ஹரிப்பா ஹோண்டா வழங்கும் மாடு பிடிபடவில்லை. மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போப்பா. எரியாறு பத்தி சின்ன கருப்பு கோயில் மாடு. பிரணவ் தங்க காசு. நேசல் வழங்கும் சேர். சூப்பர் நல்லபடி. மாடு பிடிபடவில்லை. வாப்பா மாடு பிடிபடவில்லை. மாட்டை கட்டார. ரெட் கிராஸ் வாங்க தீட்டு போங்க. இன்ஜரி இல்ல விட்டுருங்க. மதுரை மாவட்டம் சித்தாக்கூர் ஸ்ரீ முனியாண்டி கோயில் மாடு. மதுரை மாவட்டம் சித்தாக்கூர் முனியாண்டி கோயில் மாடு. ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு பவர்ட் பை சென்னை ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் இணைந்து நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தை பிரதமர் தொடக்கி வைக்க இருக்கிறார். அது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? இந்தியா முழுவதும் கொரோனா தடுப்பூசி சேவையானது இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்படுகிறது. பிரதமர் மோடி இதற்கான அதிகார நிகழ்ச்சியில் இன்று 10:30 மணிக்கு இந்தியா முழுவதும் உள்ள 3006 மையங்களில் கிட்டத்தட்ட 3 லட்சம் முதன்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களுக்கு இன்று முதற்கட்ட கொரோனா தடுப்பூசியானது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இன்று தொடங்கும் இந்த முதல் கட்டத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களுக்கு தான் இந்த தடுப்பூசியானது வழங்கப்பட உள்ளது. அடுத்த கட்டமாக முதன்மை ஊழியர்கள் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு இந்த தடுப்பூசியானது வழங்கப்படும். அதன் பின்னர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 50 வயதிற்கு உட்பட்டவர்களில் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய் உள்ளிட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 30 கோடி பேருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த தடுப்பூசிகளானது வழங்கப்படும் எனவும், முதலில் முன்கள பணியாளர்கள், சுகாதார ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட பின்னர் அதற்கு அடுத்த கட்டமாக 18 வயதிற்கு உள்ளவர்கள் இந்த தடுப்பூசி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் சுகாதார அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மத்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கோவின் செயலி மூலமாக அதாவது யாருக்கெல்லாம் தடுப்பூசி வழங்கப்பட வேண்டுமோ அவர்களுடைய அந்த விவரங்களானது பெறப்பட்டு அந்தந்த மாநிலங்கள் அரசினுடைய உதவிகளுடன் இந்த செயல்பாடுகள் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்திய மருத்துவ கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இன்று இந்தியா முழுவதும் 3 லட்சம் சுகாதார ஊழியர்களுக்கு இந்த தடுப்பூசியானது முதற்கட்டமாக வழங்கப்படுகிறது. அடுத்தடுத்த வாரங்களில் 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டமாக பல லட்சக்கணக்கான முதன்மை ஊழியர்களுக்கு இந்த தடுப்பூசியானது வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும்
மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். டெல்லியை பொறுத்தளவில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதாரத்துறையினுடைய சிறப்பு குழுவினுடைய அதிகாரியான VK பால் அவர்களும் இன்று எய்ம்ஸ் மருத்துவமனையில் நடைபெறவுள்ள அந்த தடுப்பூசியின் பொழுது ऐसी ही उपलब्धियों के लिए राष्ट्रकवि रामधारी सिंह दिनकर जी ने कहा था, मानव जब जोर लगाता है पत्थर पानी बन जाता है। भाइयों और बहनों, भारत का टीकाकरण अभियान बहुत ही मानवीय और महत्वपूर्ण सिद्धांतों पर आधारित है। जिसे सबसे ज्यादा जरूरी है उसे सबसे पहले कोरोना का टीका लगेगा। जिसे कोरोना संक्रमण का रिस्क सबसे ज्यादा है उसे पहले टीका लगेगा। जो हमारे डॉक्टर्स हैं, नर्सेस हैं, अस्पताल में सफाई कर्मी हैं, मेडिकल पैरामेडिकल स्टाफ है, वो कोरोना की वैक्सीन के सबसे पहले हकदार है। चाहे वो सरकारी अस्पताल में हो या फिर प्राइवेट में, सभी को ये वैक्सीन प्राथमिकता पर लगेगी। इसके बाद उन लोगों को टीका लगाया जाएगा जिन पर जरूरी सेवाओं और देश की रक्षा या कानून व्यवस्था की जिम्मेदारी है। जैसे हमारे सुरक्षा बल हो गए, पुलिसकर्मी हो गए, फायर ब्रिगेड के लोग हो गए, सफाई कर्मचारी हो गए, इन सभी को ये वैक्सीन प्राथमिकता पर लगेगी। और मैंने जैसा पहले भी कहा है, इनकी संख्या करीब करीब 3 करोड़ होती है। इन सभी के वैक्सीनेशन का खर्च भारत सरकार द्वारा उठाया जाएगा। साथियों, इस टीकाकरण अभियान की पुख्ता तैयारियों के लिए राज्य सरकारों के सहयोग से देश के कोने कोने में ट्रायल्स किए गए हैं, ड्राई रन्स हुए हैं। विशेष तौर पर बनाए गए कोविन डिजिटल प्लेटफॉर्म में टीकाकरण के लिए रजिस्ट्रेशन से लेकर ट्रैकिंग तक की व्यवस्था है। आपको पहला टीका लगने के बाद दूसरी डोज कब लगेगी, इसकी जानकारी भी आपके फोन पर दी जाएगी। और मैं सभी देशवासियों को ये बात फिर याद दिलाना चाहता हूं कि कोरोना वैक्सीन की 2 डोज लगनी बहुत जरूरी है। एक डोज ले लिया और फिर भूल गए, ऐसा गलती मत करना। और जैसा एक्सपर्ट्स कह रहे हैं, पहली और दूसरी डोज के बीच लगभग 1 महीने का अंतराल भी रखा जाएगा। आपको यह भी याद रखना है कि दूसरी डोज लगाने के 2 हफ्ते बाद ही आपके शरीर में कोरोना के विरुद्ध जरूरी शक्ति विकसित हो पाएगी। इसलिए टीका लगते ही आप असावधानी बरतने लगें, मास्क निकाल कर रख दें, 2 गज की दूरी भूल जाएं, ये सब मत करिएगा। मैं प्रार्थना करता हूं, मत करिएगा। और मैं आपको एक और चीज बहुत आग्रह से कहना चाहता हूं। जिस तरह धैर्य के साथ आपने कोरोना का मुकाबला किया, वैसे ही धैर्य
अब वैक्सीनेशन के समय भी दिखाना है। साथियों, इतिहास में इस प्रकार का और इतने बड़े स्तर का टीकाकरण अभियान पहले कभी नहीं चलाया गया है। ये अभियान कितना बड़ा है, इसका अंदाज आप सिर्फ पहले चरण से ही लगा सकते हैं। दुनिया के 100 से भी ज्यादा ऐसे देश हैं जिनकी संख्या 3 करोड़ से कम है, और भारत वैक्सीनेशन के अपने पहले चरण में ही 3 करोड़ लोगों का टीकाकरण कर रहा है। दूसरे चरण में हमें इसको 30 करोड़ की संख्या तक ले जाना है। जो बुजुर्ग हैं, जो गंभीर बीमारी से ग्रस्त हैं, उन्हें वो अगले चरण वाले चरण में टीका लगेगा। आप कल्पना कर सकते हैं, 30 करोड़ की आबादी से ऊपर के दुनिया के सिर्फ 3 ही देश हैं, खुद भारत, चीन और अमेरिका। और कोई भी देश ऐसा नहीं है जिनकी आबादी इनसे ज्यादा हो। इसलिए भारत का टीकाकरण अभियान इतना बड़ा है, और इसलिए ये अभियान भारत के सामर्थ्य को दिखाता है। और मैं देशवासियों को एक और बात कहना चाहता हूं। हमारे वैज्ञानिक, हमारे एक्सपर्ट्स जब दोनों मेड इन इंडिया वैक्सीन की सुरक्षा और प्रभाव को लेकर आश्वस्त हुए, तभी उन्होंने इसके इमरजेंसी उपयोग की अनुमति दी है। इसलिए देशवासियों को किसी भी तरह के प्रोपेगेंडा, अफवाहें, दुष्प्रचार से बचकर रहना है। साथियों, भारत के वैक्सीन वैज्ञानिक, हमारा मेडिकल सिस्टम भारत की प्रक्रिया की पूरे विश्व में बहुत विश्वसनीयता है, और पहले से है। हमने ये विश्वास अपने ट्रैक रिकॉर्ड से हासिल किया है। मेरे प्यारे देशवासियों, हर हिंदुस्तानी इस बात का गर्व करेगा कि दुनिया भर के करीब 60% बच्चों को जो जीवन रक्षक टीके लगते हैं, वो भारत में ही बनते हैं। भारत की सख्त वैज्ञानिक प्रक्रियाओं से ही होकर के गुजरते हैं। भारत के वैज्ञानिकों को और वैक्सीन से जुड़ी हमारी विशेषज्ञता पर दुनिया का ये विश्वास मेड इन इंडिया कोरोना वैक्सीन में और मजबूत होने वाला है। इसकी कुछ और खास बातें हैं जो आज मैं देशवासियों को जरूर बताना चाहता हूं। ये भारतीय वैक्सीन विदेशी वैक्सीनों की तुलना में बहुत सस्ती हैं, और इनका उपयोग भी उतना ही आसान है। विदेश में तो कुछ वैक्सीन ऐसी हैं जिसकी एक डोज 5,000 रुपया तक में है, और जिसे -70 डिग्री तापमान में फ्रीज में रखना होता है। -70 डिग्री। वहीं भारत की वैक्सीन्स ऐसी तकनीक पर बनाई गई हैं जो भारत में बरसों से ट्राइड और टेस्टेड है। ये वैक्सीन स्टोरेज से लेकर ट्रांसपोर्टेशन तक भारतीय स्थितियों और परिस्थितियों के अनुकूल है। यही वैक्सीन
अब भारत को कोरोना के खिलाफ लड़ाई में निर्णायक जीत दिलाएगी। साथियों, कोरोना से हमारी लड़ाई आत्मविश्वास और आत्मनिर्भरता की रही है। इस मुश्किल लड़ाई से लड़ने के लिए हम अपने आत्मविश्वास को कमजोर नहीं पड़ने देंगे। ये प्रण हर भारतीय में दिखाई दिया है। संकट कितना ही बड़ा क्यों न हो, देशवासियों ने कभी आत्मविश्वास खोया नहीं। जब भारत में कोरोना पहुंचा तब देश में कोरोना टेस्टिंग की एक ही लैब थी। हमने अपने सामर्थ्य पर विश्वास रखा और आज 2300 से ज्यादा लैब्स का नेटवर्क हमारे पास है। शुरुआत में हम मास्क, पीपीई किट, टेस्टिंग किट्स, वेंटिलेटर्स जैसे जरूरी सामान के लिए भी विदेशों पर निर्भर थे। आज इन सभी सामानों के निर्माण में हम आत्मनिर्भर हो गए हैं और इनका निर्यात भी कर रहे हैं। आत्मविश्वास और आत्मनिर्भरता की इसी ताकत को हमें टीकाकरण के इस दौर में भी सशक्त कर रहा है। साथियों, महान तेलुगु कवि श्री गुराजाड़ा अप्पा राव ने कहा था, सौंत लाभम कौंत मानुको, सौंत लाभ कौंत मानुको, पौरु गुवाडिकी तोड़ू पाडबोए, देश मंटे मट्टी कादोई, देश मंटे मनुष्य लोय। यानी हम दूसरों के काम आए, ये निस्वार्थ भाव हमारे भीतर रहना चाहिए। राष्ट्र सिर्फ मिट्टी, पानी, कंकड़, पत्थर से नहीं बनता, बल्कि राष्ट्र का अर्थ होता है हमारे लोग। कोरोना के विरुद्ध लड़ाई को संपूर्ण देश ने इसी भावना के साथ लड़ा है। आज जब हम बीते साल को देखते हैं तो एक व्यक्ति के रूप में, एक परिवार के रूप में, एक राष्ट्र के रूप में हमने बहुत कुछ सीखा है, बहुत कुछ देखा है, जाना है, समझा है। आज भारत जब अपना टीकाकरण अभियान शुरू कर रहा है तो मैं उन दिनों को भी याद कर रहा हूं। कोरोना संकट का वो दौर जब हर कोई चाहता क्या कि कुछ करें, लेकिन उसको उतने रास्ते नहीं सूझते थे। सामान्य तौर पर बीमारी में पूरा परिवार बीमार व्यक्ति की देखभाल के लिए जुट जाता है, लेकिन इस बीमारी ने तो बीमार को ही अकेला कर दिया। अनेकों जगह पर छोटे छोटे बीमार बच्चों को मां से दूर रहना पड़ा। मां परेशान रहती थी, मां रोती थी, लेकिन चाहकर भी कुछ कर नहीं पाती थी। बच्चे को अपनी गोद में नहीं ले पाती थी। कहीं बुजुर्ग पिता अस्पताल में अकेले अपनी बीमारी से संघर्ष करने को मजबूर थे। संतान चाहकर भी उसके पास नहीं जा पाती थी। जो हमें छोड़कर चले गए
उनको परंपरा के मुताबिक वो विदाई भी नहीं मिल सकी जिसके वो हकदार थे। जितना हम उस समय के बारे में सोचते हैं, मन सिहर जाता है, उदास हो जाता है। लेकिन साथियों, संकट के उसी समय में, निराशा के उसी वातावरण में कोई आशा का भी संचार कर रहा था। हमें बचाने के लिए अपने प्राणों को संकट में डाल रहा था। हमारे डॉक्टर, नर्स, पैरामेडिकल स्टाफ, एम्बुलेंस ड्राइवर, आशा वर्कर, सफाई कर्मचारी, पुलिस के साथी और दूसरे फ्रंटलाइन वर्कर्स, उन्होंने मानवता के प्रति अपने दायित्व को प्राथमिकता दी। इनमें से अधिकांश तब अपने बच्चों, अपने परिवार से दूर रहे, कई कई दिन तक घर नहीं गए। सैकड़ों साथी ऐसे भी हैं जो कभी घर वापस लौट ही नहीं आ पाए। उन्होंने एक एक जीवन को बचाने के लिए अपना जीवन आहुत कर दिया। इसलिए आज कोरोना का पहला टीका स्वास्थ्य सेवा से जुड़े लोगों को लगाकर एक तरह से समाज अपना ऋण चुका रहा है। ये टीका उन सभी साथियों के प्रति कृतज्ञ राष्ट्र की आदरांजलि भी है। भाइयों और बहनों, मानव इतिहास में अनेक विपदाएं आई, महामारियां आई, भीषण युद्ध हुए, लेकिन कोरोना जैसी चुनौती की किसी ने कल्पना नहीं की थी। ये एक ऐसी महामारी थी जिसका अनुभव ना तो साइंस को था, ना ही सोसाइटी को था। तमाम देशों से जो तस्वीरें आ रही थी, वो खबरें आ रही थी, वो पूरी दुनिया के साथ साथ हर भारतीय को विचलित कर रही थी। ऐसे हालात में दुनिया के बड़े बड़े एक्सपर्ट्स भारत को लेकर तमाम आशंकाएं जता रहे थे। लेकिन साथियों, भारत की जिस बहुत बड़ी आबादी को हमारी कमजोरी बताया जा रहा था, उसको ही हमने अपनी ताकत बना दिया। भारत ने संवेदनशीलता और सहभागिता को लड़ाई का आधार बनाया।
भारत ने 2400 घंटे सतर्क रहते हुए, हर घटनाक्रम पर नजर रखते हुए सही समय पर सही फैसले लिए। 30 जनवरी को भारत में कोरोना का पहला मामला मिला, लेकिन इसके 2 सप्ताह से भी पहले भारत एक हाई लेवल कमिटी बना चुका था। पिछले साल आज का ही दिन था जब हमने बाकायदा सर्वेलांस शुरू कर दिया था। 17 जनवरी 2020 वो तारीख थी जब भारत ने अपनी पहली एडवाइजरी जारी कर दी थी। भारत दुनिया के उन पहले देशों में से था जिसने अपने एयरपोर्ट्स पर यात्रियों की स्क्रीनिंग शुरू कर दी थी। साथियों, कोरोना के खिलाफ लड़ाई में भारत ने जैसी इच्छा शक्ति दिखाई है, जो साहस दिखाया है, जो सामूहिक शक्ति का परिचय करवाया है, वो आने वाली अनेक पीढ़ियों के लिए प्रेरणा का काम करेगा। याद कीजिए, जनता कर्फ्यू कोरोना के विरुद्ध हमारे समाज के संयम और अनुशासन का भी परीक्षण था, जिसमें हर देशवासी सफल हुआ। जनता कर्फ्यू ने देश को मनोवैज्ञानिक रूप से लॉकडाउन के लिए तैयार किया। हमने ताली, थाली और दिया जलाकर देश के आत्मविश्वास को ऊंचा रखा। साथियों, कोरोना जैसे अनजान दुश्मन जिसके एक्शन रिएक्शन को बड़े बड़े सामर्थ्यवान देश नहीं भांप पा रहे थे, उसके संक्रमण को रोकने का सबसे प्रभावी तरीका ही यही था कि जो जहां है वो वहीं रहे। इसलिए देश में लॉकडाउन का फैसला भी किया गया। यह निर्णय आसान नहीं था। इतनी बड़ी आबादी को घर के अंदर रखना असंभव है, इसका हमें एहसास था। और यहां तो देश में सब कुछ बंद होने जा रहा था, लॉकडाउन होने जा रहा था। इसका लोगों की रोजी रोटी पर क्या प्रभाव पड़ेगा, अर्थव्यवस्था पर क्या प्रभाव पड़ेगा, इसका आकलन भी हमारे सामने था। लेकिन देश ने जान है तो जहान है के मंत्र पर चलते हुए प्रत्येक भारतीय का जीवन बचाने को सर्वोच्च प्राथमिकता दी। और हम सभी ने ये देखा है कि कैसे तुरंत ही पूरा देश, पूरा समाज इस भावना के साथ खड़ा हो गया। अनेकों बार छोटी छोटी लेकिन महत्वपूर्ण चीजों की जानकारी देने के लिए मैंने भी अनेक बार देशवासियों के साथ सीधा संवाद किया। एक तरफ जहां गरीबों को मुफ्त भोजन की व्यवस्था की गई, तो वहीं दूध, सब्जी, राशन, गैस, दवा ऐसी जरूरी चीजों की सुचारू आपूर्ति सुनिश्चित की गई। देश में व्यवस्थाएं ठीक से चलें, इसके लिए गृह मंत्रालय ने 24/7 कंट्रोल रूम शुरू किया, जिस पर हजारों कॉल्स का जवाब दिया गया, लोगों को समाधान दिया गया। साथियों, कोरोना के विरुद्ध इस लड़ाई में हमने कदम कदम पर दुनिया के सामने उदाहरण प्रस्तुत किया है। ऐसे समय में जब कुछ देशों ने अपने नागरिकों को चीन में बढ़ते कोरोना के बीच छोड़ दिया था, तब भारत
चीन में फंसे हर भारतीय को वापस लेकर आया और सिर्फ भारत के ही नहीं, हम कई दूसरे देशों के नागरिकों को भी वहां से वापस निकाल करके लाए। कोरोना काल में वंदे भारत मिशन के तहत 35 लाख से ज्यादा भारतीयों को विदेशों से भारत लाया गया। मुझे याद है, एक देश में जब भारतीयों को टेस्ट करने के लिए मशीनें कम पड़ रही थी, तो भारत ने पूरी टेस्टिंग लैब यहां से वहां भेज करके उसको वहां सजाया, लगाया, ताकि वहां से भारत आ रहे लोगों को टेस्टिंग की दिक्कत ना हो। साथियों, भारत ने इस महामारी से जिस प्रकार से मुकाबला किया, उसका लोहा आज पूरी दुनिया मान रही है। केंद्र और राज्य सरकारें, स्थानीय निकाय, हर सरकारी संस्थान, सामाजिक संस्थाएं कैसे एकजुट होकर बेहतर काम कर सकते हैं, ये उदाहरण भी भारत ने दुनिया के सामने रखा। इसरो, डीआरडीओ, फौज से लेकर किसानों और श्रमिकों तक सभी एक संकल्प के साथ कैसे काम कर सकते हैं, ये भारत ने दिखाया है। 2 गज की दूरी और मास्क है जरूरी, उस पर फोकस करने वालों में भी भारत अग्रणी देशों में रहा। भाइयों और बहनों, आज इन्हीं सब प्रयासों का परिणाम है कि भारत में कोरोना से होने वाली मृत्यु की दर कम है और ठीक होने वालों की दर बहुत अधिक है। देश के कई जिले ऐसे हैं जहां एक भी व्यक्ति को हमें कोरोना की वजह से खोना नहीं पड़ा। इन जिलों में हर व्यक्ति कोरोना से ठीक होने के बाद अपने घर पहुंचा है। बहुत से जिले ऐसे भी हैं जहां बीते 2 सप्ताह से कोरोना संक्रमण का एक भी केस नहीं आया है। जहां तक कि लॉकडाउन के से प्रभावित अर्थव्यवस्था की रिकवरी में भी भारत दुनिया में आगे निकल रहा है। भारत उन गिने चुने देशों में है जिसने मुश्किल के बावजूद दुनिया के 150 से ज्यादा देशों में जरूरी दवाएं और जरूरी मेडिकल सहायता पहुंचाई। पैरासीटामोल हो, हाइड्रोक्सी क्लोरोक्विन हो, टेस्टिंग से जुड़ा सामान हो, भारत ने दूसरे देश के लोगों को भी बचाने की हर संभव कोशिश की। आज जब हम अपनी वैक्सीन बना ली है, तब भी भारत की तरफ दुनिया आशा और उम्मीद की नजरों से देख रही है। हमारा टीकाकरण अभियान जैसे जैसे आगे बढ़ेगा, दुनिया के अनेक देशों को हमारे अनुभव का लाभ मिलेगा। भारत की वैक्सीन, हमारी उत्पादन क्षमता पूरी मानवता के हित में काम आए, ये हमारी प्रतिबद्धता है। भाइयों और बहनों, ये टीकाकरण अभियान अभी लंबा चलेगा। हमें जन जन के जीवन को बचाने में योगदान देने का मौका मिला है और इसलिए इस अभियान से जुड़ी प्रक्रिया को, उस प्रक्रिया का हिस्सा बनने के लिए भी देश में वॉलेंटियर आगे आ रहे हैं। मैं उनका स्वागत करता हूं और भी अधिक वॉलेंटियर्स को मैं अपना समय इस सेवा कार्य में जोड़ने के लिए जरूर आग्रह करूंगा। हां, जैसा मैंने पहले कहा, मास्क, 2 गज की दूरी और साफ सफाई, ये टीके के दौरान भी
और बाद में भी जरूरी रहेंगे। टीका लग गया तो उसका अर्थ ये नहीं कि आप कोरोना से बचाव के दूसरे तरीके छोड़ दें। अब हमें नया प्रण लेना है, दवाई भी कड़ाई भी, दवाई भी कड़ाई भी। आप सभी स्वस्थ रहें, इसी कामना के साथ इस टीकाकरण अभियान के लिए पूरे देश को बहुत बहुत शुभकामनाएं देता हूं। देश के वैज्ञानिकों का, रिसर्चर्स का, लैब में जुड़े हुए सब लोगों का, जिन्होंने पूरे साल एक ऋषि की तरह अपनी लैब में जीवन खपा दिया और ये वैक्सीन देश और मानवता को दी है। मैं उनको भी विशेष रूप से अभिनंदन करता हूं, उनका आभार व्यक्त करता हूं। मेरी आप सबको बहुत बहुत शुभकामनाएं हैं। आप जल्द इसका लाभ उठाएं, आप भी स्वस्थ रहें, आपका परिवार भी स्वस्थ रहें, पूरी मानव जात इस संकट की घड़ी से बाहर निकले और स्वस्थता हम सबको प्राप्त हो। इसी एक कामना के साथ आप सबका बहुत बहुत धन्यवाद। कि रिमोट बटन दबाकर विश्व के सबसे बड़े वैक्सीनेशन कार्यक्रम का औपचारिक प्रारंभ करने की कृपा करें। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः।